சம்மருக்கு டக்கர் ஷாப்பிங். அந்த கடையில் வந்து விற்கக்கூடிய பிராண்டுகளுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர்களை கூப்பிட்டு பண்ணும்போது அவங்க தேவையான தொகைகள் தரணும் இல்லையா. ஒவ்வொரு மார்க்கெட் உள்ள நடிகர்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான அந்த விளம்பரத்துக்கான செலவினங்கள் அதை ஏன் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், நாமளே ஏன் வந்து ஒரு விளம்பர மாடலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்து தானே வந்து ஒரு விளம்பர மாடலாக இருந்தார். இது 90களில் நடந்த ஒரு சம்பவம் தான். அது உண்மையிலேயே கதையும் பெருசாக பேசப்படலை, அதில் நடித்த நடிகர்கள் யாருமே பேசப்படலை. ஒரு கட்டத்தில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது விவேக் கூட வந்து பாதி படம் இருக்கும்போது இறந்துட்டாருன்ற மாதிரி இருந்தது. என்ன நீங்கள் கேள்வி பண்ணுறதுனால கிண்டல் பண்ணுற அந்த நேரத்தில் உங்களுடைய குழப்பை வந்து நீங்கள் பாருங்கள் விட்டுற போகிறீங்கன்னு சொல்லி சொன்னார், பதிலடி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்தது. பல சினிமா பிரபலங்கள் வந்து இவர் வந்து கிரிட்டிசைஸ்லாம் பண்ணாங்க. இவர்கிட்ட பிரச்சனை இல்லை, அந்த படத்தை இயக்குன விதமும் சரி கதையும் சரி அது சரியாக வந்து இவருக்கு வந்து சொல்லி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சூழ்நிலை இவங்க படத்தை எடுத்தாங்க. ஏன்னா 19லேருந்தே உங்களுக்கு கொரோனா வந்து பெரிய அளவில் வந்து இருக்குது, இப்போ பெரிய டிசாஸ்டர் இருக்குது. இவங்க எந்த காலகட்டத்தில் இவங்க வந்து இந்த படத்தை எடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதில் இயக்குநர்களுடைய வந்து அந்த இயக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பில் தான் இருந்துச்சு படத்தை. ஒரு நடிகரை வைத்து ஒரு விளம்பரம் பண்ணுறதுக்கும் தன் சொந்த கடையில் இருக்கிற வந்து பொருளை வந்து பிராண்ட் பண்ணி விளம்பரப்படுத்துறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குல்ல. நம்பிக்கை வரும்ல, அந்த கடை மீது நம்பிக்கை வரும், அந்த கடையின் முதலாளி மீது நம்பிக்கை, அந்த கடை மீது நம்பிக்கை, அந்த பொருள் அந்த விற்கக்கூடிய பொருள் மீது நம்பிக்கை, இதெல்லாம் வரும்போது இதுவே ஒரு பெரிய பலம் தானே. ஒரு டேபிள் இருக்குது, அது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறை மாதிரி இருக்குது, ஓப்பனில் கதவு இல்லாமல் அறை மாதிரி இருக்குது, ஒரு டேபிள் மட்டும் இருக்குது, அது தாண்டி வர முடியாது, சின்ன பிள்ளைகளை யாரும் வர முடியாது. இதில் வந்து உங்கள் பிள்ளை இருக்கா பாருங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5-6 பிள்ளைகள் இருக்குது, ஒன்று அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைகள் வந்து அங்கே உட்காந்துருந்த விதம், இவங்க என்னை கூட்டிகிட்டு போனது, அந்த குழந்தைங்க பாருங்கன்னு சொன்னது, இதில் எந்த குழந்தை உங்கள்கிட்ட சொன்னதும் என் மகள் என்னை பார்த்து அழுதது, உடனே அவளை வந்து அப்படியே வந்து கரைச்சிட்டு போக சொல்லிட்டு அப்படியே அணைச்சிக்கிட்டு கெட்டி இறுக்கமாக கெட்டி பிடிச்சிக்கிட்டா என்ன தூக்கணும் உடனே. ஏன்னா அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். லெஜண்ட் சரவணா அவர்கள் வந்துட்டு திரும்ப இன்னொரு படம் வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ முதல்ல அந்த படத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க சார். லீடர் முதல் படம் லெஜண்ட், சரிங்களா. அது வந்து விமர்சனம் கலவையான விமர்சனம் தான். அந்த படம் வந்து கமர்ஷியலாக பெரிய வெற்றி அடையல்னால் கூட லெஜண்ட் சரவணன் குறித்து பேச்சுக்கள் பரவலாக இருந்தது. ஏன்னா இது ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமாக இருக்கட்டும் அல்லது வந்து பல விதமான பல்பொருள் அங்காடியாக கூட இருக்கட்டும், அந்த கடையில் வந்து விற்கக்கூடிய பிராண்டுகளுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர்களை கூப்பிட்டு பண்ணும்போது அவங்க தேவையான தொகைகள் தரணும் இல்லையா. ஒவ்வொரு மார்க்கெட் உள்ள நடிகர்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான அந்த விளம்பரத்துக்கான செலவினங்கள் அதை ஏன் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், நாமளே ஏன் வந்து ஒரு விளம்பர மாடலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்து தானே வந்து ஒரு விளம்பர மாடலாக இருந்தார். இது 90களில் நடந்த ஒரு சம்பவம் தான். அது உண்மையிலேயே ஏன்னா 90களில் டி நகரில் இருக்கக்கூடிய இந்த சரவணா ஸ்டோர், நியூ சரவணா ஸ்டோர் தான் இவர் கடையோட பேர். இங்கே அதுக்கப்புறம் லெஜண்ட் சரவணான்றது. பட்டு அந்த கடையில் வந்து நியூ சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லையா, அந்த கடையில் வந்து விளம்பரங்கள் வந்து எல்லோரும் வந்து நடிச்சுட்டு இருந்த காலகட்டம். சூர்யா, அதுக்கப்புறம் வந்து ஜெயராம், வேட்டிக்காக ஜெயராம், இப்படி பல நடிகர்கள் வந்து விளம்பரம் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 விளம்பரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவரும் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு விளம்பரம், ஜீன்ஸ் பேண்ட்டாக ஏதோ ஒன்று ஒரு பேண்ட் ஷர்ட்டோடு சேர்த்து ஒரு விளம்பரமாக வந்து மாடலாக வந்து நின்றுட்டுருப்பார். அது
ஸோ இது வந்து நம்ம பார்க்குறவங்க அத்தனை பேருக்குன்னு கேட்டால் இவங்கெல்லாம் நடிகர்கள், இவர் யாருன்னு ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு மக்கள்கிட்ட பரவலாக தெரிஞ்சிடலாம், இவர் தான் கடையோட ஓனரு. கடையோட ஓனர் இவர் தான், அவங்க அப்பாவும் அப்போ இருந்தார். இவருடைய தந்தையார் தான் அங்கே வந்து பொதுமக்கள் வாங்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அவர் உட்காந்துருப்பார். ஸோ பெரியவர். அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் மெல்ல மெல்ல வந்து கடைகள் வந்து விரிவாக்கம் நடக்குது. விரிவாக்கம் மீன்ஸ்னா வெவ்வேறு கிளைகள் தொடங்கும் போது இங்கே வந்து பாடியில் வந்து லெஜண்ட் சரவணான்ற பேர்லேயே வந்து ஒரு கடையை தொடங்குறாரு. ஸோ லெஜண்ட் சரவணான்றது லெஜண்ட் சரவணான்னு இருக்குன்னா அதுக்கப்புறம் என்ன அவருக்கு தோணுச்சே தெரில, ஏன் வந்து நாம் வந்து விளம்பரப்படத்தில் நடிக்கிற நாம ஏன் வந்து நம்ம வந்து படத்துலேயே நடிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஒரு வேளை வந்திருக்கலாம் அவருக்கு. அதனால் வந்து சினிமா நடிகன் ஆகணுன்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்திருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஜேடி ஜெர்ரி இவங்கெல்லாம் வச்சு நல்ல டீம் இல்லை, ஆனால் அது வந்து சிறந்த இயக்குனர்களாக இருக்கலாம். பட் அந்த டீம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த லெஜண்ட் அந்த படம் வந்து இந்த லெஜண்ட் அது வந்து அது வந்து டெலிவரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. கதையும் பெருசாக பேசப்படலை, அதில் நடித்த நடிகர்கள் யாருமே பேசப்படலை. ஒரு கட்டத்தில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது விவேக் கூட வந்து பாதி படம் இருக்கும்போது இறந்துட்டாருந்த மாதிரி இருந்தது. இப்படி வந்து அது ரிலீஸ் ஆன காலகட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டங்களை தாண்டி பெரிய டிசாஸ்டருக்கு பிறகு அந்த படம் வெளியிருந்து இப்படி பல காரணங்களில் வந்து அந்த படம் வந்து இவர் மீதும் வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. லெஜண்ட் சரவணா வந்து நான் அவர் நடிக்க தெரியல, அது தெரியல, இது தெரியலன்னு சொல்லிட்டு பரவலாக வந்து இது எல்லாருக்குமே நடக்கக்கூடியது தான். முதல் படத்தில் நடிக்கிற அத்தனை பேருக்குமே இந்த சிக்கல் இருக்க தான் செய்யும். அதில் வந்து கூடுதலாகவே இவர் வந்து கடுமையாக வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரோல் பண்ணாங்க, மீம்ஸ்லாம் போட்டு ட்ரோல்லாம் பண்ணாங்க. அப்போ கூட இவர் வந்து சளைக்காமல் அதுக்கு பதிலடி கொடுத்தாரு. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னென்னா என்னை வந்து நீங்கள் கேலி கிண்டல் பண்ணுற நேரத்தில் உங்களுடைய பொழப்பை விட்டுற போகிறீங்க அப்படின்னு சொன்னார். என்ன நீங்கள் கேலி பண்ணுறதுனால கிண்டல் பண்ணுற அந்த நேரத்தில் உங்களுடைய பொழப்பை வந்து நீங்கள் பாருங்கள் விட்டுற போகிறீங்கன்னு சொன்னார், பதிலடி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்தது. பல சினிமா பிரபலங்கள் வந்து இவர் வந்து கிரிட்டிசைஸ்லாம் பண்ணாங்க. சினிமா பிரபலங்களே பண்ணாங்க, இவருக்கெல்லாம் இது தேவையா, இவருக்கு என்ன வேண்டாத வேலை அப்படிலாம் சொல்லி நிறைய பண்ணாங்க. நம்ம வந்து இதை வந்து ஒரு நடிகன் நடிக்கிறதுக்கு வந்து ஒரு புதுமுகமாக இருக்கணும். அந்த புதுமுகம் யார், அவர் பின்புலம் என்ன, அவர் என்ன பணக்காரர், அவர் என்ன தொழில் செய்கிறாரு அப்படின்லாம் நம்ம பார்த்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புதுமுகம் அறிமுகமாகிறாரு நடிகரா, அந்த நடிப்பை எப்படி இருக்குதுன்ற மட்டும் பார்த்தா போதும். ஆனால் இவர் மீது அப்படி பார்வை வரல லெஜண்ட் சரவணா மேலே. இவர் யார், இவர் வந்து பாடி ஷேமிங் அதிகமா பண்ணாங்க. ஏன் இப்படி இருக்காரு, ஒரு முகம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நடிக்கிறத வச்சு கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, இதெல்லாம் நடந்தது. பட் எனக்கு வந்து நான் அந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த லெஜண்ட் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இவர்கிட்ட பிரச்சனை இல்லை. அந்த படத்தை இயக்குன விதமும் சரி, கதையும் சரி, அது சரியாக வந்து இவருக்கு வந்து சொல்லி இவருக்கு வந்து பார்த்தி என்ன மாதிரியான சூழ்நிலை இவங்க படத்தை எடுத்தாங்க. ஏன்னா 19 இவங்களுக்கு கொரோனா வந்து பெரிய அளவில் வந்து இருக்குது, இப்போ பெரிய டிசாஸ்டர் இருக்குது. இவங்க எந்த காலகட்டத்தில் இவங்க வந்து இந்த படத்தை எடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதில் இயக்குனருடைய வந்து அந்த இயக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பில் தான் இருந்துச்சு படத்தை. அதனால் இவரை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியல. இப்போ இவரை இது கூட இந்த லீடர் படத்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா, சினிமா என்பது தனிநபருடைய இது கிடையாது, கூட்டு முயற்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அது உண்மை தானே. அது மாதிரினா வந்து வெறும் லெஜண்ட் சரவணா மட்டும் நம்ம குறை சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, எல்லாருமே வானத்துலேருந்து குதிக்கும் போதே நடிகர்லாம் வந்துட்டாங்களா. வானத்துலேருந்து குதிக்கும் போதே எல்லாருமே நடிகர் கிடையாது. வாய்ப்பு வந்து அதுக்கப்புறம் நடிக்கிறாங்க, அப்புறம் மெல்ல மெல்ல அவங்கள வந்து பட்டம் திட்டிக்கிறாங்க இல்லையா. அப்படி தான் வந்து ரஜினிகாந்தையும் நம்ம எடுத்துக்க முடியும், கமலஹாசனும் அப்படி தான் எடுத்துக்க முடியுமே தவிர யாருமே வந்து வானத்தில் குதிக்கும் போது நடிகர் கிடையாது. பட் பிறவி கலைஞன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அந்த பேர் வரும். எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இவங்க நடிப்பை வெளிப்படுத்தி தன்னை வந்து திறமையான நடிகராக தன்னை காட்டி அடுத்தடுத்து படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த கேரக்டர்களை வச்சு நம்ம சொல்லலாம் இவங்க வந்து பிறவி கலைஞனுமே. ஸோ இந்த நடிக்கிறதுக்காகவே அவன் பிறந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வானத்தில் குதிக்கும் போதே வந்து யாருமே வந்து நடிகர்லாம் ஆகிறதில்ல. இவங்க நடிப்பை வெளிப்படுத்தும் போது அந்த முதிர்ச்சி வெளிப்படும் போது அப்போ சொல்லலாம் கேட்டால் வந்து சில பேர் எத்தனை வருஷம் நடித்தாலும் அந்த நடிப்பு முதிர்ச்சி வராது.
ஒரு சிலருக்கு மட்டும்தான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு விக்ரமாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து கமலஹாசனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரோட பொருந்திடுவாங்க. ஸோ அது வந்து அதனால தான் அவங்க வந்து பிறவி கலைஞர்னு சொல்கிறது எதுக்காகனா அப்படின்னு சொல்கிறது. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கேரக்டரும் எடுத்து நடிச்சிட முடியுமானா முடியாது. இப்போ விஜயால் வந்து குறிப்பிட்ட கேரக்டர் தான் நடிக்க முடியாது, தாண்டி எல்லா கேரக்டரும் நடிக்க முடியாது அப்படின்னு ஒரு இது இருக்குது. எல்லா கேரக்டரும் எடுத்து நடிச்சிடுவாரா, எல்லா கேரக்டர் கொடுத்தா நடிச்சிடுவாரா கிடையாது. ஆனால் இப்போ இங்கே ரஜினி நீங்கள் எடுத்துட்டீங்க கேட்டால் அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது ரஜினிக்குன்னு சொல்லிட்டு. எல்லா கேரக்டரும் ரஜினி நடிச்சிட முடியாது, அந்த இமேஜ் விடுற வட்டமும் கூட இருக்குது இல்லையா. அதனால் இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். பட் லெஜண்ட் சரவணன் பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் படம் வந்து கேட்டால் அது வந்து ஒரு டெஸ்ட்டு அப்படி வேணால் சொல்லலாம். என்ன சொல்கிறார் வந்து ஒரு டெஸ்ட்டு ஷூட்டுக்கு போங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்த படம் முழுக்கமே அவருக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு ஷூட்டாக தான் நான் பார்க்குறேன். பட் இந்த லீடரில் வந்து வெளியான அந்த காட்சி இருக்கு இல்லையா, அந்த ட்ரெய்லர் அது கொஞ்சம் நல்லதாக இருக்குது. இப்போ வந்திருக்கிற அந்த ஃபுல் ஆக்ஷன் மூவி மாதிரி ஃபுல் ஆக்ஷன் மூவி துரை செந்தில் குமார்ன்றவர் தான் இயக்குறாரு. அதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 வயசு உள்ள குழந்தைக்கு வந்து இவர் வந்து அப்பான்ற ரோலில் தான் நடிக்கிறாருன்றது தெளிவாயிடுச்சு. சரிங்களா, அது மட்டும் தான் இப்போ நமக்கு தெளிவாயிருக்கு. சொன்னால் ஒரு குழந்தைக்கு வந்து அது சொல்கிறாரு, வசனமே சொல்கிறாருல வந்து எல்லா பிள்ளைகளுக்குமே அப்பா வந்து ஹீரோ தாண்டான்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா. அது மாதிரி வந்து இதை வந்து ஒரு 10 வயசு பிள்ளைக்கு வந்து அப்பா நமக்கு கொஞ்சம் ஆத்ம திருப்தி. பரவாயில்ல. என்ன சார் வயசாகுது அவருக்கு? அவர் ரொம்ப யங்கா இருக்காரு பார்க்கானா? இல்லை எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 60 above 60 இருக்கும். நிச்சயமா இருக்கும். அதில் மறைக்கிறதுக்குலாம் என்ன இருக்கு, 60 வயசு இருக்கும். பட் 60 வயசு இருந்தாலும் வந்து அந்த இளமையோடு அவர் இருக்கிறதுக்கு காரணம் கேட்டினா அவர் தொடர்ச்சி செய்யக்கூடிய பயிற்சிகள்லாம் இருக்கலாம். அதனால் மேக்கப்பையே மொத்தமாக சொல்லிட முடியாது. ஒரு மேக்கப் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு 70ன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி அவர் எப்படி இருக்கிறார் இல்லையா. ஸோ மேக்கப்புன்னு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு 10 வயசு குறைச்சிடும். அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு 60 வயசுக்கு கண்டிப்பாக 60 வயசுக்கு மேலே தான் அவருக்கு இருக்கும். மகளுக்கு திருமணம்லாம் பண்ணியிருக்கிறாரு, பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தவர் தான். அதனால் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பக்கம் அவர் வந்து தன் உடலை வந்து எப்படி அவர் ஸ்லிம்மாக வச்சுக்கிறாருன்றது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து மேக்கப்னு ஒன்று இருக்குது. அதனால் வந்து அப்படி தான் நம்ம ரெண்டுத்தையும் தான் பார்த்தோம். ஒன்றுமே ஃபுல்லாகவே மேக்கப்னு சொல்லக்கூடாது. ஆனால் வந்து மேக்கப் வந்து படத்தில் விட இதில் வந்து இந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு வந்தார் இல்லையா, அதில் ஓவர் மேக்கப்பாக இருக்குது. கோட் ஷூட் போட்டு அவர் இயல்பாகவே பொது இடங்கள் போகிற போது ஃபுல் கோட் ஷூட்டில் தான் போகிறார். ஆனால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஷர்ட் போட்டு வந்து நம்ம கூட அதான் பயந்தோம், இவர் வேறு இதே மாதிரி காஸ்ட்யூமே வருவார் போல இருக்கு படத்தில்னு பார்த்தோம். ஆனால் அந்த சண்டை காட்சியில் வந்து சாதாரண ஒரு சட்டை அணிஞ்சு தான் நார்மலாக ஒரு ஆளாக வராரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே எடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட், இந்த படம் வந்து லீடர். எல்லுன்னே ஆரம்பிக்குது. எல்லுங்கிறது ரொம்ப சென்டிமெண்ட். இதெல்லாம் நிறைய சினிமாவில் சென்டிமெண்ட் பைத்தியங்கள் நிறைய இருக்குல்லம்மா. சென்டிமெண்ட் பைத்தியங்கள் நம்ம சொல்கிறது எதனா கேட்டால் அவங்களுக்கு காயப்படுத்த நோக்கம் இல்லை. அதில் ரொம்ப டீப்பாக அதில் போயிடக்கூடாது. எல்லாமே பார்க்க வேண்டியது தான். நேரம் காலம் நல்லதா அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதில் தலையிட்டு நம்ம வந்து வியாக்கியானம் பண்ண முடியாது, அவங்க நம்பிக்கை. பட் அதே சமயத்தில் வந்து கேட்டால் அதில் ரொம்பவும் டீப்பாக அதில் போயிடக்கூடாது இல்லையா. எனக்கு தெரிஞ்சு சில பேர் அப்படி தான் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிடுறாங்க. எல்லாத்தையுமே ஜாதகம், ஜோதிடம், நியூமராலஜி அது இது போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. முழுக்க முழுக்க உழைப்பு தானே. லெஜண்ட் சரவணன் எப்படி அடையாளப்படுத்தப்படுறாரு, அவர் உழைப்பாளி. அவரே பேசுகிறாரு, அவர் எப்படி உழைச்சிருக்கா. முதல் ஆளாக நான் வருவேன் கடைக்கு, கடைசி ஆளாக நான் போவேன்னு சொல்கிறாரு. கடைசியால் நான் திரும்பும்போது நான் கடைசியாலாக திரும்புவேன், முதல் ஆளாக நான் வருவேன் கடைக்கு வருவேன், கடைசியாலாக நான் போவேன்னு சொல்கிறார் இல்லையா. அது நான் வந்து அதுதான் உழைப்பு. ஸோ அந்த உழைப்பு தான் நிறுத்தியிருக்கே தவிர சென்டிமெண்ட்டான இந்த மாதிரி ஜாதகம், ஜோதிடம். ஆனால் பட் சில பேர் அதை பார்க்குறாங்க. நம்ம அதுக்கு அது கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அவங்க பார்க்குறாங்க. அது மாதிரி லீடர், லெஜண்ட், லீடர் இப்படி வரலாம் இல்லையா. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். இது வந்து என்னென்னா சென்டிமெண்ட்டு ஏதோ சென்டிமெண்ட் இருக்குது போல இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் லீடர்ன்றது வந்து நல்ல டைட்டில் தான். லீடர் டைட்டில் வந்து லெஜெண்டை விட லீடர்ன்ற டைட்டில் வந்து, ஏன்னா லெஜெண்ட் இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கம்மா. லெஜெண்டுன்றது வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் லெஜெண்டு சொல்லி சில பேர் நான் எல்லாரும் பயன்படுத்த நான் பார்க்குறேன். பரவலாக எல்லா துறையிலையும் நான் பார்க்குறேன். ஏன்னா படிக்கிறோம், இணையத்தில் போய் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது
லெஜெண்டுன்ற வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அது பொருத்தமாக இருக்கா இல்லையான்றது தெரியல. அது ஒன்று இருக்குது. அதனால இது லெஜெண்ட். லீடர்னு ஒரு படம் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு ஃபியூச்சரில் இப்போ வந்து நடிப்புக்கு வந்துட்டாரு, ஒரு பிஸ்னஸ் வந்து நடிப்புக்கு வந்துட்டாரு, லீடர்னு படம் வச்சிருக்காரு. அடுத்து அரசியல் நோக்கி இதை நகர்வாரு. வந்து அவருக்கு அவரே பதில் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி எதுவும் ஐடியா இருக்கிற மாதிரி தெரியல. அரசியல்லாம் ரொம்ப கஷ்டமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருத்த வந்துட்டு என்ன பாடுபடுறான் பாருங்க. இது வாக்குக்கெல்லாம் தலைவிட்டு வந்து முன்னையும் போக முடியல பின்னையும் போக முடியல அப்படின்னு அவஸ்தைப்பட்டு இருக்கான் பார்த்தீங்களா. அதனால வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்கும், கோடிக்கணக்கான ரூபா பிஸ்னஸ் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து சாதாரண மக்கள்கிட்ட நடக்கிற பிஸ்னஸ்ஸு. இப்போது பெரிய வந்து நான் சொல்கிறது கேட்டால் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னால் கூட சொல்லலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா கூட பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அதுக்கும் தொடர்பு கிடையாதுன்னு சொல்லலாம். இல்லை பெரிய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய வந்து தொழில் இது பண்ணாலும் பரவாயில்ல. இது வந்து இந்த வியாபாரம் எல்லாம் சிறு வியாபாரம் தான், சரிங்களா. அது இப்போ மக்கள்கிட்ட வந்து பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வந்து கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட வந்து இவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்க. அப்போ மக்கள்கிட்ட ரீச் ஆகும்போது ஒரு நடிகனாகும் போது பார்த்தீங்கன்னா கூடவே சேர்ந்து இவங்களுடைய தொழிலும் கூட, இப்போது ஒரு நடிகரை வைத்து ஒரு விளம்பரம் பண்ணுறதுக்கும் தன் சொந்த கடையில் இருக்கிற வந்து பொருளை வந்து பிராண்ட் பண்ணி விளம்பரப்படுத்துறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குல்ல. நம்பிக்கை வரும்ல, அந்த அந்த கடை மீது நம்பிக்கை வரும், அந்த கடையின் முதலாளி மீது நம்பிக்கை, அந்த கடை மீது நம்பிக்கை, அந்த பொருள் அந்த விற்கக்கூடிய பொருள் மீது நம்பிக்கை, இதெல்லாம் வரும்போது இதுவே ஒரு பெரிய பலம் தானே இல்லையா. அதுக்கப்புறம் தலையெழுத்து அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் இல்லை எம்பி ஆகணும் இருந்தால் நம்ம வந்து கணிக்க முடியாது இல்லை. கண்டிப்பாக யாருடைய வாழ்க்கையை நம்ம கணிக்க, நம்ம வாழ்க்கையை நம்ம கணிக்க முடியல. திடீர்னு அதிசயங்கள் நடக்குது, திடீர்னு வந்து பெரிய பெரிய ஏணில ஏறி திடீர்னு பாம்புல சரி வந்து பரமபதம் தெரியல உங்களுக்கு, அது மாதிரி சின்ன சின்ன ஏணில ஏறி பெரிய பாம்புல சரிக்க வந்துடுறோம். ஸோ இதெல்லாம் நிறைய நம்ம வாழ்க்கையிலே நம்ம கணிக்க முடியாது, இன்னொருத்தருடைய வாழ்க்கை நம்ம அப்படி கணிக்க முடியும், அது கணிக்க முடியாது. ஆனால் பட் உழைப்பாளி, சிறந்த உழைப்பாளி, நமக்கு நல்லா தெரியுது அது. இன்னைக்கு நம்ம வந்து அவருடைய மேக்கப்லாம் வச்சுக்கிட்டு காஸ்டியூம்லாம் வச்சுக்கிட்டு இவர் என்னங்க கோடிக்கணக்கான ரூபா வந்து எங்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னார், என்னன்னு கேட்டால் அவர் என்னங்க ஃபுல்லாக பிளாக் மணி தானேங்க ஃபுல்லாக அப்படின்னு சொல்லணும். நம்ம போகிற போக்கில் அப்படி சொல்ல முடியாது, இல்லைன்னா மறுக்க முடியாது, இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் அடிப்படையில் வந்து உழைப்புன்றது ஒன்று இருக்குல்ல மிகப்பெரிய. ஏன்னா இவ்வளோ பெரிய நிறுவனத்தை வந்து நடத்துறது மிகப்பெரிய சேலஞ்ச் இல்லை. அதை வந்து பல இடங்கள் நடத்துகிறாங்க. இதுவே பெரிய மென்டல் ஒரினஸ். என்னதான் மேனேஜருங்க அவங்க இவங்கள போட்டால் கூட அவர் சொன்னார் பாருங்க, நான் முதல் ஆளாக வந்துட்டு கடைசி ஆளாக போவேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் இருக்குது. ஆனால் சினிமாவில் அவருக்கு ஆர்வம் இருக்குது, அவர் வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறையில் ஆர்வம் இருக்குது. சினிமாவில் அவருக்கு ஆர்வம் இருக்குது, வரட்டும். இங்கே காலகாலமாக எல்லாருமே வந்து சில குறிப்பிட்ட நடிகர்களே நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம்மா, அது எதுக்கு புதுசாக வரவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம், புதுசாக வரட்டும். அது அவர் ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், வியாபாரியாக இருக்கட்டும், அது என்னன்னா இருக்கட்டும், நடிக்கிறதுக்கு வராரு, நடிப்பு நல்லா இருந்தால் பாராட்ட போகிறோம், நல்லா இருந்தால் என்ன செய்ய போகிறோம், எதிர் விமர்சனம் பண்ண போகிறோம், அவ்வளோதானே. கண்டிப்பாக. அதனால் வரவே கூடாதுன்னு நினைக்கூடாது. இவங்கெல்லாம் ஏன் வராங்க சொல்லிலாம் சொன்னீங்க, யாருக்கும் சினிமாலாம் பட்டா போட்டுலாம் கொடுக்கல. அவருக்கு வந்து நடிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நடிக்க வராரு, நடிக்கட்டும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சரவணா ஸ்டோர்ஸில் வந்து அந்த எல்இடியில் வந்து இந்த வெறும் லெஜண்ட் படம் மட்டும் ஓடாது, நீ லீடர் படத்தோட பாட்டும் ஓடும். படத்தை எடுத்துட்டாங்கன்னா போதும், நமக்கு அந்த லெஜண்ட் படத்தை எடுத்துட்டு நமக்கு சலிப்பாயிடுச்சு இல்லையா, பார்த்துட்டு. அதனால அதை எடுத்துட்டு வந்து இந்த ட்ரெய்லர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நீங்கள் அதை சொல்லவே வேண்டியதில்லை, தானாகவே செய்வாங்க அதை. இப்போது அடுத்த படம் வந்து இப்போ இந்த ட்ரெய்லர் வருதுன்னா நிச்சயமாக அந்த ட்ரெய்லர் வந்து அதை போடுவாங்க, நாளைக்கே போட்டுருவாங்க. இதை இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு, நாளைக்கே இதில் கவலையே படாதீங்க, அதை எடுத்துருவாங்க. இதை வந்து இந்த ட்ரெய்லர் ஓடும். 14ஆம் தேதி வந்து February 14 காதலர் தினத்தன்னைக்கு வேறு ஏதோ ஒன்று இதே படத்தில் வந்து ஏதோ கிளிப்பிங்ஸ் ஏதோ வெளியிட போகிறாங்க உங்களுக்கு. ஸோ கிளிப்ஸ் அதை வந்து அன்றைக்கி டேட்டுக்கு அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் படம் அடுத்தடுத்த ஸ்டெப் ஆடியோ லான்ச்சுங்கிறாரு, ஆடியோ லான்ச் ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் படமே ரிலீஸ் ஆக போகுது, படம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஹிட் அடிக்கும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டராக கூட அமையலாம். ஏன்னா படத்தோட எடுத்த விதம் எனக்கு ரொம்ப சில மணித்துளிகள் இருந்தால் கூட அந்த எடுத்த காட்சி இருக்குன்னா உண்மையே துரை செந்தில்குமார் வந்து நல்லா எடுத்திருப்பாரு அப்படின்ற அந்த பார்வை நமக்கு வந்து வருது இல்லை. இதில் மகள் சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்கும் தானே. பொதுவாக இதில் இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்லணும். இந்த மகள் சென்டிமெண்ட் எனக்கு வந்து எனக்கு டக்குனு ஞாபகம் வருது, அதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன், ரொம்ப சுருக்கமாக பதிவு பண்ணுறேங்க. என்னென்னா ஒரு 2003-2004 வாக்கில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் மகள் வந்து 3 பேர், மகன்
மூத்த மகள், இளைய மகள். இளைய மகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 வயசு. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சரவணா ஸ்டோருக்கு போகிறோம். அப்போ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு பொருள் எல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். மகன் வந்து அப்போது மகனுக்கு வந்து ஒரு 15 வயசு இருக்கும், 12 வயசு இருக்கும். மூத்த மகளுக்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும். அவங்க இப்படி இருக்கிறேன். இவருக்கு வந்து மூத்த மகளுக்கு இவருக்கும் வந்து கேட்டால் ஏறக்குறைய வந்து ஒரு அதான் 4 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 பிள்ளைகளும் கூட்டிகிட்டு நாங்கள் கடைக்கு போயிருக்கோம், சரவணா ஸ்டோருக்கு போயிருக்கோம். எதுக்காக என்ன சொல்கிறேன்னா, இந்த காட்சியை பார்த்தல அவர் சொல்கிறார்ல, வந்து ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து அவர் நின்று அந்த காட்சி எனக்கு மனசில் இருக்கிறது. நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். 3 பிள்ளைகளும் கூட்டிகிட்டு நான் வந்து போகிறேன். 3வது பெண் பிள்ளைகளுக்கு வந்து பெண் குழந்தைக்கு வந்து 4 வயசு. நாங்கள் போகிறோங்க, 3 வயசுலேருந்து 4 வயசு இருக்கும், அவ்வளோதான். அங்கே போகிறோம், வந்து கடையில் வாங்கிட்டு பார்த்தோம்னா குழந்தை காணோம். குழந்தை மிஸ் ஆகிட்டா. எங்கே இருக்குதுங்கன்னா 8வது மாடியில் இருக்கிறோம். தேடுன்னு தேடுறேன். அது குழந்தைய காணணும்னு சொன்னால் மிகப்பெரிய குழந்தைய காணுமேன்னு சொல்லிட்டு தேடுறோம் ஃபுல்லாக. நான் மட்டுமே என்ன செய்கிறேன்னா, இந்த 8 மாடியும் லிஃப்ட் இல்லாமல் குழந்தைய தேடணும் இல்லையா சொல்லிட்டு லிஃப்ட்டில் வராமல் அந்த படிக்கட்டில் எங்கேயாவது இருக்கிறாளா கீழே சொல்லி தேடி ஒரு மாடியிலையும் ஃபுல்லாக சுற்றி, ஓனர் கூட வந்து அந்த 8 மாடியும் வந்து நடந்து சுற்றி இருக்க மாட்டார். நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாடியும் சுற்றி ஒரு 8 மாடி சுற்றி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலேயே வந்து ஒரு மாடியும் சுற்றி குழந்தை எங்கே இருக்கான்னு சொல்லி தேடுறேன். வந்து படிக்கட்டில் தேடி பார்க்குறேன், எல்லாம் வாசல் வரைக்கும் வந்து பார்க்குறேன். திருப்பி மறுபடியும் போகிறேன். திருப்பி இருக்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை வந்து போய் பார்த்துட்டு வந்து ஃபுல்லாக சட்டை ஃபுல்லாக தொப்பையாக நனைஞ்சிருச்சு. என் ஒய்ஃப் ஒரு பக்கம் இந்த பிள்ளைகளெல்லாம் வந்து ஒரு லிஃப்டாண்ட நிற்க சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடுறாங்க. வந்து 2 பிள்ளைங்களை நிற்க வச்சுட்டு அவங்க தேடுறாங்க. வந்து கிடைக்கவே இல்லை. அப்போ இவர் இருக்கிறார்ல, இந்த சரவணா ஸ்டோர் லெஜண்ட் சரவணா, அவர் வந்து அவங்க அப்பா உட்காந்துருக்கார். அவங்க அப்பா வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பார் எப்போவுமே. ஒரு குறிப்பிட்ட 3வது மாடி 4 இது முதல் மாடியே சேர்ந்து அங்கே சேர் போட்டு உட்காந்துரு. முதல் மாடி கிடையாது, மேலே தான் உட்காந்துருப்பார். 3வது மாடியே இருக்கும். அப்போ நான் வந்து நேராக போய் சொல்கிறேன், இந்த மாதிரி ஏன் வந்து ஒரு குழந்தைய காணும். அப்போ உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே இருக்கிற அந்த மேனேஜர் சூப்பர்வைசர் கூப்பிட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக இயல்பாக, அவர் எந்த பதற்றம் படவே இல்லை. இங்கே வா அந்த குழந்தைய காணுன்னு சொல்கிறாங்க பாரு, என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லி உடனே வந்து சார் வாங்க சார் சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா எப்படி என்ன வந்து எங்கே விட்டீங்கன்னா, சார் 7வது மாடியில் துணி எடுக்கும்போது விட்டுட்டோம், எங்கே மிஸ் ஆனான்னு தெரியல, எங்கள் கூட தான் இருந்துட்டு இருந்தாங்க. நேராக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு முதல் மாடியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தரைத்தளத்தில் ஒரு ரூம் மாதிரினா ஒரு டேபிள் போட்டு மேலே ஏறி வர முடியாது. ஒரு டேபிள் இருக்குது, அது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறை மாதிரி இருக்குது, ஓப்பனில் கதவு இல்லாமல் அறை மாதிரி இருக்குது. ஒரு டேபிள் மட்டும் இருக்குது, அது தாண்டி வர முடியாது, சின்ன பிள்ளைகளை யாரும் வர முடியாது. இதில் வந்து உங்கள் பிள்ளை இருக்கா பாருங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அங்கே போனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5-6 பிள்ளைகள் இருக்குங்க. ஒன்று அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்குது. நான் அதை எட்டி பார்த்த உடனே என் மகள் வந்து அங்கே உட்காந்துட்டு வாயில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட், எல்லார்ட்டையும் சாக்லேட் கொடுத்துருக்காங்க. நான் நடந்த விஷயத்த அப்படியே நான் சொல்கிறேன், எனக்கு அது கோர்வையாக கூட என்னால் சொல்ல முடியும். அப்போ என்னை பார்த்த உடனே என் மகள் வந்து அந்த சாக்லேட்டை வந்து சாப்பிட்டுட்டு அழுதுகிட்டே தான் சாப்பிட்றதுக்கு பசங்க எல்லாமே சாக்லேட்டு. என்னை பார்த்தோன்னா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு வந்து அந்த சாக்லேட்டெல்லாம் வாயில் அப்படியே வந்து ஒழுகிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டு நீ அப்படின்ற மாதிரி பார்த்த உடனே தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அங்கே வந்து இன்னொரு 4 பிள்ளைகள் இருந்தாங்க. நான் குழந்தைய வந்து இந்த குழந்தைன்னு சொன்னிக்கிட்டே உடனே வந்து அந்த அவளை தூக்கிட்டு வந்துட்டு பிறகு பார்க்குறேன், இன்னொருத்தர் வந்து தேடிட்டு ஒரு சூப்பர்வைசர் கூப்பிட்டு வந்து நீங்கள் இருக்கா பாருங்க அந்த குழந்தைன்னு. உண்மையிலே நான் சொல்கிறேம்மா, இது வந்து நான் வந்து ஒரு இதுக்காக சொல்லலை, எனக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அவ்வளோ கேரிங்காக இருக்காங்க குழந்தைங்க. வந்து அந்த குழந்தைங்களை வந்து உள்ள பாதுகாப்பாக உள்ள வந்து இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் அனுபவப்பட்டதெல்லாம் நான் சொல்கிறேன். அந்த குழந்தைங்களை நான் ஒரு என்னென்னமோ நினச்சிட்டோம். ஏன்னா பொம்பளை குழந்தை பயம் இருக்கும்ல, பொம்பளை குழந்தை வயசு வந்து 3 வயசுலேருந்து 4 வயசு தான் இருக்கும். நான் வந்து எந்த மாடியில் விட்டோன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா 7வது மாடியில் நாங்கள் நிற்கிறோம். 7வது மாடியில் ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துல இருக்கிறேன், இன்னொரு இடத்துல இருக்கிறோம்.
என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தாங்க. நம்ம மேலே வரும்போது நம்ம கை பிடிச்சின்னு வந்தா இல்லை, பின்னாடி நடந்தானே வந்தா. ஏன்னா சின்ன குழந்தையா இருந்தால் தூக்கிட்டு வந்துடலாம். இது 4 வயசு நடக்கிற குழந்தைன்னு கேட்டோம்னா வந்து நம்ம பின்னாடி தானே வந்தாலாம் வரலையா, 6வது மாடியிலேருந்து 7வது மாடிக்கு வந்தாலும் வரலையா, அந்த சந்தேகம் ஒரு பக்கம். எந்த மாடியில் விட்டுன்றதே எங்களுக்கு ஒரு குழப்பமாயிடுச்சு, அந்த பதற்றமான சூழல். ஏன்னா கூட்ட நெரிசல் ஒரு பக்கம். ஸோ ரொம்ப ஆனால் அவ்வளோ ஒரு கட்டத்துக்கு மேலே சட்டை துணியெல்லாம் தொப்பை, பேண்ட்டு சட்டை எல்லாம் தொப்பையை நினச்சி குழந்தை கிடைச்சா போதும் நினச்சி. அதுக்கப்புறம் பொருள் எல்லாத்தையும் நாங்கள் போட்டுட்டு வந்தோம். பொருள் எதுவுமே நாங்கள் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இது என்ன குழந்தை கிடைச்சா போதும் ஆயிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போராட்டம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பொருளே வாங்காமல் தான் வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு முறை வந்து திரும்ப மறுபடியும் போயிட்டு வாங்கினோம். ஆனால் அன்றைக்கி நாங்கள் எடுத்த பொருளாக அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். குழந்தை கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து சமஸ்வரம் மறக்க முடியாது. எதுக்காகனா இன்றைக்கி அந்த ஒரு குழந்தையோட இவர் நிற்கிறார் இல்லையா, அதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்காக இது பண்ணேன். மிகைப்படுத்தி எதுவுமே நான் சொல்லவே இல்லை. அந்த குழந்தைகள் வந்து அங்கே உட்கார்ந்துருந்த விதம், இவங்க என்னை கூட்டிகிட்டு போனது, அந்த குழந்தைங்களை பாருங்கன்னு சொன்னது, இதில் எந்த குழந்தை உங்கள்கிட்ட சொன்னதும் என் மகள் என்னை பார்த்துட்டு அழுதது. உடனே அவளை வந்து அப்படியே வந்து கரைச்சிட்டு போக சொல்லிட்டு அப்படியே அணைச்சிக்கிட்டு கெட்டி இறுக்கமாக கெட்டி பிடிச்சிட்டா என்ன தூக்கணும் உடனே. ஏன்னா அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தபோது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா, நம்ம சரவணேஸ்வரர் அவங்க அப்பா அண்ணாச்சி, பெரிய அண்ணாச்சி, அவரை பார்த்துட்டே வந்து அவரை பார்த்துட்டே வந்தேன். வரும்போது அவங்க மேலே போயிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் குழந்தை அந்த அதே படிக்கட்டில் லிஃப்ட் இருந்தாலும் கூட அந்த படிக்கட்டையும் தூக்கிட்டு ஓடணும் மேலே போயிட்டு மறுபடியும் 7வது மாடியில். ஏன்னா நாங்கள் மறுபடியும் மாடியில் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அங்கேயே நிற்க சொல்லிட்டேன். ஆளால் தொலைஞ்சிடக்கூடாது சொல்லிட்டு. கூட்ட நெரிசல் பண்டிகை காலம் வேறு வருது. அப்புறம் நேராக போயிட்டு குழந்தைய பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து அது ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு சம்பவம். ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க கடைக்கு வரவங்க, பொறுப்பாக இருந்தாங்க. இதில் வந்து அந்த அந்த குழந்தையோட அவர் நிற்கும் போது அந்த காட்சி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பாக இத்தனை வருஷம் கழிச்சு ஞாபகம் வந்துச்சு. அதை ஷேர் பண்ணணும்னு தான். நிறைய நல்ல விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது கேட்கறதுக்கு. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.